பிரதம அதிதி உரை. இதனை வழங்குவதற்கு மன்சூர் ஸ்மார்ட் வகுப்பறை தொலைநோக்கு திட்டத்தின் சிற்பியும் சமூக பணியின் அயராத உழைப்பாளியும் கல்முனை மாநகர சபையின் முன்னாள் பிரதி முதல்வரும் ரஹ்மத் அறக்கட்டளையின் ஸ்தாபகரும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பொருளாளரும் ஆகிய கௌரவ ரஹ்மத் மன்சூர் அவர்களை சிறிது உரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பாடசாலையின் முதல்வர் மதிப்புக்குரிய அவர்களை என்று உங்களை கௌரவிப்பதற்கு இங்கே வந்திருக்கின்ற டிப்யூட்டி டைரக்டர் ஜோனல் அட்மினிஸ்ட்ரேஷன் சகோதரி அப்னா அப்துல் மலிக் அவர்களுக்கு பிறகு முதல்வர் முனாஃப் அவர்களை வெளியிட்டு அதை போன்று இங்கே இருக்கின்ற எஸ்டிசி மாணவ சங்கத்துக்குரிய அங்கத்தவர்கள், அதே போன்ற இந்த பாடசாலையின் அபிவிருத்தி குழு அங்கத்தவர்கள், ஆசிரியர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், அதே போன்ற முக்கியமாக சமூக செயற்பாட்டாளர்கள் என்று வரும்பொழுது நான் அப்பாஸை இங்கே தொட்டு காட்ட வேண்டும். இந்த அப்பாஸில் கன்செப்ட் பை ரஹ்மத் மன்சூருங்கிறது ஸ்மார்ட் போன். நான் இங்க புண்டரணும் என்று சொன்னேன் எந்த காலத்தில் தான் அப்ப அதோட மற்றது எங்களோட சமூகத்தின் எங்களுடன் தோல் நந்திருக்கின்ற எங்களது சம்சதியில் இருக்கிறார் பெற்றோர்கள் முக்கியமாக இருக்கின்றனர். மற்றது ஃபவுண்டேஷன் உறுப்பினர்கள், எங்களது அமைப்பின் நான் முதலை செய்திருக்கிறேன். மற்றது எங்களுடன் சிறந்து பயணித்துக் கொண்டிருக்கும் ஊடகமான வருசப்பா ஜெமினா டீச்சர் அவர்கள் இருக்கிறார்கள் நினைக்கின்றேன். வந்தவுடன் கம்பெண்டு சொல்லி ஒரு மெசேஜ் போட்டு வந்தார். என்னுடன் வந்திருக்கின்ற எனது இந்த அமைப்பின் அங்கத்தவர்கள் எல்லோரையும் ஒட்டுமொத்தமாக விழித்து ஸ்மார்ட் போர்டின் கன்செப்ட் இதற்கு நாங்கள் விசாசாலை அவர்கள் இதற்கு முன்னால் இருமுறை தந்திருக்கின்றேன். அந்த நேரத்தில் நாங்கள் அந்த கம்ப்யூட்டர் கிளாஸ் ரூம் ஒன்று செய்ய வேண்டும் என்ற தங்களது அந்த அந்த விண்ணப்பத்தை ஏற்றவனாக, ஆனால் அதற்குரிய அந்த சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் எங்களுக்கு அமையாத காரணத்தினால் ஆனால் அதை விட கொஞ்சம் அட்வான்ஸாக ஒரு டிஜிட்டலைசேஷன், நாடே டிஜிட்டலைசேஷனை தான் பேசிக் கொண்டிருக்கின்றது. இந்த டிஜிட்டல் ஸ்மார்ட் போர்டு இந்த பாடசாலைக்கு கட்டாயம் தேவை. அத்துடன் ஒரு சவாலுக்கு ஒரு பாடசாலை, அதாவது காலையில ஸ்மார்ட் போர்டு போடப்படுது, பின்னரும் அதே ஊர்ல இருந்தாங்க கலப்பிக்கு போறாங்க. அதான் எனது கவலையான விடை. நான் ஒவ்வொருவரையும் பேர் கொடுப்படவில்லை. இஸ்லாமாபாத் இருந்தாலும் அது எனக்கு எந்த ஊர் என்று நினைப்ப வேண்டாம்னா, நமக்கு ஊர்வாதம் இல்லை, இனவாதம் இல்லை. ஊர்வாதம் இனவாதம் கலைத்தவர்கள் உருப்பட்டதும் இல்லை, தான் உண்மை. ஆகவே நான் நினைக்கின்றேன் சஜித் பிரேமதாஸ் அவர்களின் கௌரவ எதிர்கட்சி தலைவர் அவரது அந்த ரெண்டு விஷயங்கள் நடந்ததாக கேள்வி. சஜித் பிரேமதாஸ் அவர்களின் அந்த திட்டத்தின் கீழ் நாங்கள் கண்டோம், ஒன்று ஸ்மார்ட் போர்டு, மற்றது இந்த பஸ்கள் கொடுப்பது. அந்த பஸ்ஸும் தடுக்கப்பட்டதாக கேள்விப்பட்டேன் நமது வலயத்துக்கு. அது யார் கொண்டு வந்தாலும் பிரச்சனை இல்லை, நமது ஊருக்கு வருவதை இங்கே சேர்க்க வேண்டும் என்ற கொள்கையுடன் தான் நாம் எல்லோரும் இங்கே இருக்கலாம். நமது ஊருக்கு சென்ற கல்வி மட்டும் இல்லை, நம்மளோட பகுதி கிழக்கு இன்னும் எடுக்கலாம். ஆனால் இதை தடுப்பதன் மூலம் அவர்கள் அடைந்தது என்ன? எப்படியோ அல்லாஹ் கொஞ்சம் அங்கே லஞ்சலை சொன்னீங்கன்னாலும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை தந்தான். அந்த ஸ்மார்ட் போர்டை இந்த கல்லூரிக்கு
விசாரிச்சவருக்கு வந்து கையளிக்கிறது கிட்டமானவர்களுக்கு. ஆகவே கல்விக்கு முதலிடம். ஏன்னா கல்விதான் நமக்கு முக்கியம். இங்கு கொழும்புக்கு ஹலாலண்டா கல்முனைக்கு ஹராம். இங்கு நம்ம அழகான முறையில இங்க நீங்க இப்ப நிறைய சாதனைகளை எங்களது இந்த பாடசாலையின் முதல்வர் இங்கே எடுத்துரைத்திருந்தார். நாலந்தா காலேஜால் செய்ய முடியாதது, டிஎஸ் சேரநாயக்கா காலேஜால் செய்ய முடியாததை இஸ்லாமாபாத் வைக்கிற இந்த பாடசாலை செய்திருக்கின்றது. எல்லோருக்கும் பெருமையாக இருக்கின்றது. உங்களது தலைமைத்துவத்தை நான் என்றும் மதிப்பவன். அதுடன் உங்களது அந்த குடும்பத்துடன் மிகவும் நெருக்கமான ஒரு உறவு உள்ளவன். தந்தையுடன் மிகவும் நெருக்கமாக இருந்தவர் தான் உங்களது தந்தை கபூர் சார். எப்பவும் காலையில் பேசப்பட்டு வருகிறேன். அவருக்கு சுயநலம் காரணமாக வர முடியாது என்ற அந்த செய்தியை சொன்னார். அவரது வாழ்த்துக்கள் இருக்குது நமது இந்த நிகழ்வுக்கு. ஆனால் இந்த பாடசாலை இன்னும் முன்னேற வேண்டும், இதன் தரம் உயர வேண்டும். நஜீம் சாருக்கு நீங்கள் நன்றி கூறுவீர்கள், நானும் நன்றி கூறுகிறேன் என்றால் ஒரு காலத்தில் இங்கேதான் ஜோனல் உண்டு. ஜோனல் என்ற இஸ்லாமாபாத் ஸ்கூல் அங்கே என்கிற ஒரு கான்ட்ரடிக்ஷன் ஒன்று இருந்தது. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் ஜோனலாக இப்பொழுது கொண்டு வரத்துக்கு கூட நஜீம் சார் முக்கிய காரணகர்த்தாக இருந்தார். அதற்கு நீங்கள் நிச்சயமாக துணையாக இருந்தீர்கள். அப்ப இந்த ஸ்கூலுக்கு நம்ம தேவையான அடுத்தபடியாக இதை ஒரு நேஷனல் ஸ்கூலாக அடையாளப்படுத்துவதற்கு என்ன நாம் செய்ய வேண்டும்? இங்கே இருக்கின்ற எல்லா தாய்மார்களும் இங்கே நீங்கள் உங்களது பிள்ளைகளை இங்கே வந்து நீங்கள் சேர்க்க வேண்டும். இந்த பாடசாலையின் தரம் உயர வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக ரஹ்மத் மன்சூர் என்கிறது மட்டுமில்லை, இந்த பவுண்டேஷன் என்கிறது ஒரு தனி ஒரு அமைப்பு. இதில் தம்சீல் முனா இருக்கிறார், இங்கே இருக்கிறார்கள் முக்கியமானவர்கள். நான் இருக்கும் வரை இன்ஷா அல்லாஹ் இந்த பாடசாலைக்கு என்னால் இயன்ற சகல உதவிகளையும் செய்வேன் என்ற அந்த வாக்குறுதியை நான் உங்களுக்கு தருகின்றேன். நேற்று நானும் உங்களது அதிபரவர்களும் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது உண்மையிலே இந்த பாடசாலையின் சூழல் முதல் முறை வரும் பொழுது கொஞ்சம் ஒரு மந்தமான நிலை குறைச்சுகளாய் இருந்தாலும் நேற்று மிகவும் அழகாக இருந்தது. அழகான சூழல், அந்த மரங்கள் பறிக்கப்பட்டு அப்பொழுது நான் கேட்டேன் சார், இதற்கு நமக்கு ஒரு கேட்வே ஒன்று செஞ்சால் எப்படி வைக்கப்படும்? அப்ப சொன்னார்கள், நீங்க சின்னதாங்க நாங்கள் அதை பாரம்படுத்தோம். கேட்வே வந்து கட்டாயம் தேவை. ஏன்னால் ஒரு பாடசாலையின் முகம், அந்த இம்ப்ரெஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் for everything, not only for education, for everything. Impression is important. அந்த ஸ்கூலுக்கு வரும்பொழுது அந்த ஸ்கூல் பலகைகள் மற்ற ஸ்கூல்களை நாங்கள் காண்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷமா இருக்கின்றது. அதே போன்ற ஒரு கேட்வே இங்கேயும் வர வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அதற்கான முயற்சிகளை நாங்கள் எடுப்போம். நான் சாரிடம் அதற்குரிய டிஓபி அது சம்பந்தமான டீட்டெயில்களை கேட்டிருக்கின்றேன். அதற்கான வேலை திட்டங்களை கொண்டு போவோம். அதே போன்று ஏஆர் மன்சூர் என்கிற இணைவு தந்தை, அவருக்கு நீங்கள் எல்லோரும் துஆ செய்ய வேண்டும். நான் நினைக்கிறேன் அந்த ஜீனில் இருக்கிற ஒரு பிரச்சனையா இருக்கலாம். அது என்ன வந்தாலும் அது நம்முடைய ஊருக்கு வந்து சேரணும். இந்த அவரது அரசியலை நான் நிறைய கண்டது. என்ன சேரண்டாலும் ஊருக்கு செய்யணும், ஊருக்கு போய் சேரும். அதற்காகத்தான் அந்த ஏஆர் மன்சூர் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் என்பதை, அதாவது உங்களுக்கு நாங்கள் ஒரு விடயத்தை செய்வதை விட அந்த விடயத்தை செய்வதற்கு அல்லாஹ் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பதுதான் உண்மையான விடயம். ஆகவே முதல் பைசாசர் அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க அதான் எங்களது ஆரம்பமாக இருந்தது. இந்த ஸ்மார்ட் போர்ட் ப்ரொஜெக்டில் அல் பஹரியாவில் செய்யக்கூடியதாக இருந்தது. மற்றது நான் என்றும் மதிக்கின்ற அலி அக்பர் சார், அவரது முயற்சியால் நான் நினைக்கின்றேன். அவர் உங்களுக்கு தெரியும், 24 மணிக்கு 24/7 ஸ்கூல் இருக்கிறார். இப்பொழுது அது A-level செய்யும் வரை கூட அந்த பாடசாலை தலைமைப்படுத்தப்பட்டிருக்கிறது, அசர் பாடசாலை. அவருக்கு நாங்கள் 2வதாக அதை கொடுத்து 3வதாக வந்து தம்பி அப்ராஸ் அவர்கள் இரவு பகல் பாராது மிகவும் இந்த சமூக உணர்வோடு எல்லாரும் பேசலாம், பொலவத்தான் இம்பார்ட்டன்ட். நம்ம நாங்கள் நினைக்கிற ஒரு கடிதத்தை நம்ம கொடுத்துட்டோம்னா ரைட், இட்ஸ் டன்.
இல்ல, கடிதம் எங்க கொடுக்கணும் அங்கதான் அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணப்படும். அதை ஃபாலோ அப் இல்லாட்டி நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அது எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். நம்ம என்ன செஞ்சாலும் எப்படி செஞ்சாலும், இப்ப நான் நேற்று கூட ஒரு சின்ன ஒரு நிகழ்வுக்கு இங்கே வந்திருந்தேன். முக்கியமாக நான் இரு கழகங்களை நான் இங்கே ஒழிக்க மறந்துவிட்டேன். ஒன்று இஸ்லாமாபாத் ஸ்போர்ட்ஸ் கிளப், மற்றது யங் மவுண்ட் ஸ்போர்ட்ஸ் கிளப். இவர்கள் கூட ஒன்று சேர்ந்து இணைந்து வேலை செய்ய வேண்டும் என்பது அன்பு அவா. மீண்டும் நான் உட்டடத்துக்கு வரேன். எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். இந்த சமூகத்துக்கு வெடிவு என்றால் அது நம்ம கல்வியில தான் இருக்கு. கல்வி இல்லை என்றால் இந்த சமூகத்துக்கு ஒரு அடையாளம் இல்லாம போய்விடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நான் அதுகளோட கூட சொன்னேன். சில சொன்னார்கள், உங்களுக்கு உங்களோட சமுதாயத்துக்கு தான், உங்களோட ஊராட்களுக்கு யூனிவர்சிட்டியில மார்க்கெட் இருக்கு, நீங்க மார்க்கெட்டுக்கு அனுப்புங்க உங்களோட பிள்ளைகள். அப்படிப்பட்டவர்கள் அல்ல நாம் என்பதை நீங்கள் நிரூபித்திருக்கிறீர்கள். ரொம்ப பற்றி இங்கே பேசப்பட்டது. அந்த பிள்ளைகளை கௌரவிக்க வேண்டும், ஊக்கமளிக்க வேண்டும், மற்ற பிள்ளைகள் அந்த இடத்தை அடைய வேண்டும். அதற்கான இந்த அமைப்பு மட்டுமல்ல, பல அமைப்புகள் இருக்கின்றது. அமைப்புக்குள் பிரிவுகள் வரக்கூடாது. பிரிச்சு வாழ்றதுனே பெரிய விஷயம். நம்ம பிரிகிறதாலே ஒவ்வொரு விதமாக நாங்கள் பிரிகின்றோம். மத ரீதியாக பிரிகின்றோம், பணக்காரன் ஏழை அப்படி பிரிகின்றோம். வருமானம் சம்பந்தப்பட்ட விடயமாக அப்படி அல்ல. நானும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சால் அந்த வகையில எனக்கு தெரியும், எப்படி அந்த யூனிட்டி யூ மஸ்ட் பில்ட். யூனிட்டி இல்லை என்று அது செய்ய முடியாது. அரசாங்கத்தினால் கிளீன் ஸ்ரீலங்கா என்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்கிறது, வரவேற்கத்தக்கது. ஆனா கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்வது பாடசாலையில் இருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும். ஒரு நாடு என்பதை நாம் எல்லோரும் உணர வேண்டும் என்றால் அது இட் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்கூல் லெவல்ல தான் அது படிக்கலாம். முதல் நான் படிச்ச ஸ்கூலுக்கு முந்தி போனா நாங்கள் எல்லாரும் ஒன்றா இருந்தோம். இப்ப பார்த்தா எங்களோட சில பிள்ளைகள் ஒரு பக்கம், தமிழ் சகோதர பிள்ளைகள் ஒரு பக்கம், முஸ்லிம் பிள்ளைகள் ஒரு பக்கம். இந்த பிரிவினை நமக்கு வேணாம். பிரிஞ்சு ஒருத்தரும் ஒன்றும் அடைந்ததில்லை, யுத்தம் செய்தே ஒன்றும் அடையவில்லை. ஆகவே இனவாதம் என்று கதைத்து சிலாக்கள் இனவாதத்தை கேட்கிற தண்டை சேராவதுதான் இல்ல. இப்ப இங்க இருக்கிறதுக்குள்ள இப்ப எத்தனை டிப்யூட்டி டைரக்டர்ஸ் இருக்காங்க, எத்தனை டைரக்டர்ஸ் இருக்காங்கன்னு ஒருத்தருக்கும் தெரியா. அஸ்மா மேடம் வந்திருக்காங்க இங்க. அது மாதிரி இந்த பிள்ளைகளுக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது. விசாட் சார் இருக்கிறாங்க. விசாட் சாரை போல அந்த சமூகப்பட்டுள்ள அந்த கல்விமான்கள் எத்தனை பேர் இதுக்குள்ள இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. இதை அடையாளப்படுத்த வேண்டியதுதான் நமது பொறுப்பு. இதை விட்டு அரசியல் செய்யும். அரசியலால் தான் நமது உரிமைகளை நாம் பெற்றெடுக்க முடியும். ஆனா இனவாதத்தால் அல்ல. நாம் எவ்வளவு காலம் இருந்தோம் என்பது அல்ல, நாம் என்ன செய்வோம் என்பதுதான் முக்கியம். ஆனா மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு அரசியல் தான் தேவை வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். அதை நான் சில முக்கியமான உதாரணத்துக்கு சில ஹிஸ்புல்லா சாரை நான் அடிக்கடி உதாரணத்துக்கு சொல்றேன். அங்க கிட்டத்தட்ட பெரிய ஒரு 5,000-6,000 பேர் படிக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த டைம்ல அவர் இந்தியா இருக்கல, அவர் செஞ்சார். அப்படிப்பட்ட சேவைகளை செய்ய முடியும் என்றால் அரசியல் பலம் இல்லாமல் அது அவரால் செய்யணும், எல்லாரும் செய்யணும். ஆகவே இங்க இருக்கிற மாணவ மாணவிகள் முக்கியமாக உங்களது கருத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியும், நம்ம இந்த டிஜிட்டல் போர்டை பத்தி எல்லாம் கதைக்கிறதுக்கு காரணம் கொரோனா. கொரோனால தான் இந்த பிரச்சனை வந்துச்சு. அங்க இருந்து நம்ம எல்லாரும் அந்த ஆன்லைன் கிளாஸஸுக்கு போனோம். விருப்பம் இல்லாம சரி பாப்பாவும் பிள்ளைக்கு அந்த ஸ்மார்ட் அந்த போனை கொடுக்க வேண்டிய நிர்பந்தம், அதை கூட டைவர்சிஃபை பண்ணி நமது சமூகங்களை பிழையான வழியில் வழிநடத்துவதற்கான சில முயற்சிகள் ஈடுபட்டதையும் நம்ம எல்லோரும் அறிந்திருக்கிறோம். ஆகவே இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளை இந்த சமூகத்தின் சொத்து. இந்த சமூகத்தின் சொத்தை சரியான முறையில் நாம் வழிநடத்த வேண்டுமானால் எல்லா அமைப்புகளும் ஒன்று சேர வேண்டும். நமது ஒற்றுமை தான் நமது பலம். எங்க பிரிகிறோமோ, எங்க பிரிக்கானோ அவனுக்கு பக்கம் போய் வாங்கலாம்.
இது இங்கால அது அங்கால, இது இப்படி இல்லை. நம்ம ஒன்றுதான். ஒன்றாகாமல் இருந்தால் நிச்சயமாக இந்த சமுதாயம் முன்னேறும். பாடசாலையிலும் நிறைய குறைகள் இருப்பதாக சொன்னார்கள். மேடம் அவர்களும் கூறினார்கள் இங்கே இருக்கின்ற அந்த என்ன லெபார்டரிகள் பற்றி. இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் மற்ற ஸ்கூல்களை நாங்கள் கம்பேர் பண்ணி முதல் செல்வாக முடிச்சவரை பேசி கொடுத்தான் வெளியே போகணும். அப்ப நான் இஸ்லாமாபாத் பாடசாலையை முடிச்சவராக உண்டு நினைப்பேன். அதுக்கு காரணம் எங்களை அப்புறம் விட மாட்டோம். ஆகவே உங்களிடம் தயவு கூடி நான் மீண்டும் கூறிக்கொள்வது, நமது பிள்ளைகள் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும். பிசினஸ் எந்த வயசுலையும் நீங்க செய்யலாம், தொழில் செய்யலாம், பிரச்சனை இல்லை, செய்யுங்கோ, படிச்சு போட்டு செய்யுங்கோ. அதுலயும் இருக்குது. MBA படிச்சவங்க பெரிய பெரிய இதுகள் இருக்காங்க, பெரிய நிறுவனங்கள். நம்மள பிள்ளைகள் என்ன செய்யுது பாப்பா, யதார்த்தமான விஷயம். பாப்பா மாரும் ஒவ்வொரு கூட்ட போக்குள்ள மகன் கொண்டே கல்லாப்பட்டில வச்சு போட்டு போறோம். மகன் என்ன செய்யறேன், அந்த 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 முகருக்கும் மசருக்கும் இடையில பாப்பா சாப்பாடு படுத்து போட்டு வரமாட்டோம். அந்த கல்லாப்பட்டியில இருந்து அந்த காசுல ஆசைப்பட்டா, நான் உட்பட சொல்றது, அது பட்டா அப்புறம் எங்க படிக்கிறது? அந்த any product is money, that is true, but you should know your knowledge, your education, that is very important. இந்த சமூகத்துக்கு ஒரே வழி இப்ப நான் தனி மனிதன் அல்ல, இன்னும் ஒரு ஆள் முயற்சி செல்லுதான். எங்களோட ஃபுல் டீம் ஒர்க் இருக்கிறது, இருக்கிற முழுப்பேருக்கு பங்கு. ஒரு ஆள் கதைப்பார், ஒரு ஆள் செய்வார், ஒரு ஆள் வந்து போட்டுவார். நான் சகோதரர் பாய் சிரிக்கார், எல்லாரும் அவர்கள் தான் கொண்டு சுவை பாய்வாங்க. ஆனா அவர் செய்யற வேலை ஒருத்தர் செய்யலாம். எப்படி ஒவ்வொருவர் everybody has their individual responsibilities. ஆகவே நாம் we must compete in education. நாம் கம்பீட் பண்ண வேண்டியது நமது கல்வி தரத்தை. வேற எங்களையும் கம்பீட் பண்ணி வேற இனவாதம் கழிச்சோ மதவாதம் கழிச்சோ இந்த சமூகம் முன்னேற முடியாது. ஆகவே மீண்டும் சொல்கிறேன், அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்தான். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு பாடசாலைக்கு அதை நாங்கள் பாக்கியமாக நினைக்கின்றோம். மேலும் எங்களது பணிகள் இங்கே தொடரும். அதே போன்று உங்கள் எல்லோரிடம் கேட்டுக்கொள்வது, இப்பொழுது அல்ஹாமியா பற்றி பேசப்பட்டது. இன்ஷா அல்லாஹ் இது முடிய நான் அல்ஹாமியாவுக்கு செல்கின்றேன். ஏனென்றால் அங்கே இருக்கின்ற பிள்ளைகள் இங்கே வர வேண்டும். பாப்புலேஷன் கூடினால்தான் அந்த ஸ்கூலுக்குரிய அந்த கிரேட் கூடும் என்று சொல்லுகிறார்கள். இங்கே இருக்கின்ற இந்த இஸ்லாமாபாத் இந்த பாடசாலை ஒரு தேசிய பாடசாலையாக வெகு விரைவில் வரும் என்ற நம்பிக்கையுடன் வாழ்த்துக்கூடி பெறுகிறேன். வசலாம்.